ஹலோ கைஸ், இப்போ ஒரு டாபிக் ஹியூரிஸ்டிக்ஸ் இந்த கன்சூமர் ஓகேங்களா. ஹியூரிஸ்டிக்ஸ் என்னன்னா பட்டறிவு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது ஒரு கன்சூமர் பீர் வந்து இப்படி அவர் பட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மென்டல் ஷார்ட்கட் ஓகேங்களா. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த வந்து ஓகே இது இப்படி தான் சொல்லிட்டு ஞாபகம் ஓகேங்களா. இது வந்து சிம்பிளிஃபை டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா கேளுங்கதாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க மைண்டில் இருக்குது ஓகேங்களா. அப்போ வந்து டக்குன்னு யோசிக்கணும் இல்லை, அவங்க மைண்டில் எஃபிஷியண்ட்டாக யோசிக்கணுங்களா. ஸோ அதான் வந்து இந்த கான்செப்ட்டில் பார்க்க போகிறது வந்து என்னென்ன டைப் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம மைண்டில் வந்து ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நம்ம அந்த பொருளை பார்க்கும்போது முதல்ல நமக்கு அதான் வரும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டான காரை பார்க்கும்போது அந்த காரை வந்து ஃபஸ்ட்டு யார் வச்சுருந்தாங்க எங்கன்னா பார்த்துருப்போம் ஓகேங்களா. அதான் படத்தில் பார்த்துருப்போம், இல்லை மூவியில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் நம்ம ஞாபகம் வருது அதான் வரும் ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து இது சம்திங் ஏதோ ஒரு மாடல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து நேரில் போகும்போது ஓகே அந்த மூவியில் பார்த்தாலும் அந்த காரை சொல்லி ஞாபகம் வருவீங்களா. ஸோ ஜஸ்ட் லைக் தேட் அதே ஒரு ரிப்ளிகா தான். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பொருளை எங்கேயோ பார்த்துருக்குமே, யாரும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அது மூலம் நாலேஜ் வருது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ரீகால் பண்ணுறாங்க அந்த மெமரியிலேருந்து ஓகேங்களா. அவைலபிளாக நம்மகிட்ட அது வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ஒரு மைண்ட் செட். ஓகே அப்போ இதை வாங்கலாமா நான் சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் பேசிக்காக சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஹியூரிஸ்டிக்ஸ். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஹியூரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் விச் த கன்சூமர் மென்டல் இமேஜ் அண்ட் செட்டிங் கேட்டகரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியாக புரியும்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸு கேட்டகரி தான் ஓகேங்களா. அப்போ வந்து கிளாத்திங்ஸ் எடுத்துக்கலாம். கிளாத்திங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு மைண்ட் செட்டில் போவோம் ஓகேங்களா. நம்ம வந்து என்ன ட்ரெஸ் டிசைன் ஞாபகம் இருக்காது, பட் கலர் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி அதில் நம்ம கிட்ட வந்து இந்த ஒரு எல்லா கலர் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் போனால் நம்ம ஒயிட் கலர் எடுக்கலாம், அப்படிலாம் பிங்க் கலர் எல்லாம் சொல்லிட்டு ஐடியா இருக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 கலர் மிக்ஸ் ஆகி ஓகேங்களா. இப்போ ஒயிட், பிங்க், ப்ளூ எல்லாம் பிங்க் ஆகி இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட்டில் ஒரு இடத்துக்கு போவாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி அவங்களுக்கு ஒரு மென்டல் இமேஜ் இருக்கும், அவர் மைண்டில் ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்பாங்க. ஓகே நம்ம இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரி இருக்கணும். பட் அதேமாதிரி கிடைக்க மாட்டது. அப்பார்ட் ஃப்ரம் தான் நம்ம வந்து டிசைனை நம்ம இமேஜின் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு பொருள் அதே மாதிரி வாங்கினா தான் அப்படி யோசிப்போம். இன்கேஸ் அப்படி இல்லைனா ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி கலர் வாங்கணும், கலர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்களா. ஸோ அது மாதிரி தான் அவங்க மென்டல் இமேஜை வச்சு அவங்க கேட்டகரி வச்சு அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணிட்டு வாங்குறாங்களா, அதை வந்து அதை காட்சிப்படுத்தி இன்னொரு பொருளை வாங்குறாங்க இல்லைங்களா அவங்க மைண்ட் செட்டில். ஸோ அதுதான் வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஹியூரிஸ்டிக்ஸ் சொல்லலாம் ஓகேங்களா. சில பேர் வந்து பிடிச்சவொன்னு வாங்கினாங்க, சில பேர் மேக்ஸிமம் நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து கம்பேர் பண்ணிட்டு நல்லா இருந்தால் வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் அந்த கான்செப்ட் நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆன்சரிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூரிஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு சூப்பர் கான்செப்ட். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆஃபர் போட்டிருக்காங்க, எப்படி ஆஃபர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து 100 ருபீஸ் போட்டு அதை அடிச்சு 80 ருபீஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா. பட் ஆக்சுவலாக அது எம்ஆர்பி 80 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருள் ஓகே ரேட் கம்மியாக்குறாங்க, ஆஃபரில் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு அந்த வாங்குறவங்களே அந்த பொருள் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து அவைலபிள் ஹியூரிஸ்டிக்ஸ். அது விச் மீன் ஆங்கரிங் ஹியூரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. த இனிஷியல் ஆங்கர் கேன் சிக்னிஃபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபைனல் டிசிஷன். ஃபைனலாக அவங்க பொருள் வாங்கலாம் டிசைட் பண்ணும்போது இப்போ அந்த ஆஃபரில் இருக்க பொருளையும் இல்லை இன்னொரு ஆஃபர் இல்லாத ஒரு 100 பொருளையும் 80 பொருளையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே எது நல்லா இருக்கும் பார்க்கும்போது இன்கேஸ் சிமிலராக ரெண்டுமே சிமிலராக இருக்குது, ஒரு சில அட்வான்டேஜ் அந்த 100 பொருள் இருக்குன்னா இந்த 80 ருபீஸ் பொருளை எடுத்துப்பாங்க. ஓகே இது வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்லேயும் கிடைக்குது, இதுக்கப்புறம் வாங்கினா நமக்கு 100 ருபீஸ் கிடைக்கும் போல சொல்லிட்டு டிஸ்கவுண்ட்லேயும் கிடைக்குது, நம்ம வந்து இதே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அந்த ஃபைனல் டிசிஷனில் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நான் ஆன்சரிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூரிஸ்டிக்ஸ் சொல்லலாம் பேசிக் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்கேர்சிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் தான் நம்ம காமனாக எல்லாத்தையும் பார்க்க தான். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் போனால் கூட ஃபியூ ஸ்டாக்ஸ் ஒன்லி லெஃப்ட், 5 ஸ்டாக்ஸ் ஒன்லி லெஃப்ட்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த 2 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த ஸ்கேர்சிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அந்த லிமிடெட் சப்ளை தான் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் ஆர்டர் பண்ணினா சீக்கிரம் எடுத்துகிட்டு தருவாங்க. மேக்ஸிமம் இந்த டிவியில் ஆட் வரதுலாம் பார்த்தீங்கன்னா எங்களிடம் குறைந்த அந்த சவுண்டு போட்டு அந்த சைரன் சவுண்டு போட்டு எங்களிடம் குறைந்த இதுவே உள்ளது சீக்கிரம் ஆர்டர் பண்ண சம்திங் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து இந்த ஸ்கேர்சிட்டி நம்மளை வந்து ஸ்கேர் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இங்கே வாங்கிடுங்க இல்லைனா போய்டும் அப்படின்ற மாதிரி நம்மளை பயன்படுத்துகிறாங்க சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது ஸ்கேர்சிட்டினா பற்றாக்குறை நம்ம பேசிக்காக சொல்ல முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேலோ எஃபெக்ட். ஸோ ஹேலோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிராண்ட் ஒன்ஸ் ஃப்ரம் பிராண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மொபைல் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த மொபைல் வந்து நல்ல நான் ஒரு பிராண்ட் மொபைல் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிராண்ட் மொபைல் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறது சூப்பராக நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யூஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த அதே பிராண்டில் வந்து புதுசாக ஒரு ஹெட்செட்டோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன் யோசிக்காமல் ஓகே இந்த பிராண்ட் நம்ம நல்லா யூஸ் பண்ணுறோம், மொபைல் சூப்பராக இருக்குது, ஸோ கண்டிப்பாக வாட்ச் இல்லைனா அதாவது ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக ஸ்மார்ட் வாட்சும் நல்லா தான் இருக்கும், அப்படிலாம் வந்து அந்த ஹெட்செட் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிராண்டை வச்சே வாங்குறோம் ஓகேங்களா. வித்தவுட் நம்ம ஃபஸ்ட்டு டைம் வாங்குறோம்னா புதுசாக ஓகேங்களா, அந்த ரிவ்யூ எதுவுமே வராதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த பொருள் வாங்குறோன்னா ஓகே அந்த பிராண்டை வச்சே வாங்குவோம். ஓகே அந்த பிராண்டு நல்லா இருக்குது, அந்த பிராண்ட் நல்லா இருக்குது, மொபைல் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பிராண்ட் நல்லா தான் இருக்கும்
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு அது வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த வாங்க தான் அந்த ஹாலோ எஃபெக்ட் சொல்கிறாங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டோட அந்த பிராண்டோட ஒரு ப்ராடக்ட் வச்சு நீ அடுத்த ப்ராடக்ட் வாங்குறது நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் as ஹாலோ எஃபெக்ட் நம்ம பேசி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அதுவரை உங்களை எடுக்கிறது உங்கள் வேலை.